अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்திரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். இந்த பாதுகா சகஸ்திரம் என்கிற ஸ்தோத்திரத்தையே பல பல பத்ததிகளாக பிரித்திருக்கிறார், பல பல பகுதிகள். அதிலே இப்பொழுது நாம் அபிஷேக பத்ததி என்கிற 7ஆம் பத்ததியை அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். அதாவது ராமபிரானுடைய ஸ்ரீ பாதுகைகளானவை அயோத்தியா சாம்ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம் செய்து எழுந்துருள பண்ணி இருக்கக்கூடிய காலம் இருக்கிறதே, அந்த விஷயத்தை பல நுட்பங்களோடு தெரிவிக்கிறார் இந்த பத்ததியிலே ஸ்லோகங்களாலே. அந்த கிரமத்திலே இப்பொழுது 185வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? மனுவம்சத்து ராஜாக்கள் அத்தனை பேருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தவர் யார்? வசிஷ்டர். அதாவது இதற்கு முன்னாலே இருந்த ராஜாக்களுக்கெல்லாம் அவர் தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அதாவது ராமபிரானுக்கு முற்பட்டவர்களான தசரதற்கு முற்பட்டவர்களான அஜன், இன்னும் திலீபன், ரகு என்று யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தவர் வசிஷ்டர் தான். அப்படிப்பட்ட வசிஷ்டரே உனக்கும், அதாவது பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து மகிழ்கிறார் என்று. அப்படி என்னால் என்ன அர்த்தம்? அந்த மனுவம்சத்து ராஜாக்கள், அந்த ராஜாக்களுடைய வரிசையிலே பாதுகையும் ஒன்று என்று அவர் அதை அப்படி செய்தார் என்கிற காரணத்தினாலே அந்த பாதுகையினுடைய பெருமையானது எடுத்துரைக்கப்படுவதாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். நிவேஷ்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷே பத்ராசனே சாதரமப்யஷிஞ்சத் வசீவசிஷ்டோ மனுவம்சஜானாம் மகீக்ஷிதாம் வம்சபுரோகிதஸ்துவாம். வசிஷ்டர் என்பவர் யார் என்று பார்த்தால் அவர் பிரம்மரிஷிகளுக்குள்ளே தலைவரானவர் என்று அவருக்கு அது ஒரு பெருமை உண்டு. பிரம்மரிஷிகள் என்னால் பிரம்மரிஷி என்கிறது ஒரு உயர்ந்த பட்டம். அது பரபிரம்மத்தை உள்ளபடி அறிந்தவர்கள் யாரோ அவரைத்தான் பிரம்மரிஷி என்று சொல்லுவார்கள் போலும். அதிலே மிக உயர்ந்தவர், தலைவர் அவர். பின்னாலே விஸ்வாமித்திரர் கூட தானும் பிரம்மரிஷியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெரும் தவங்களெல்லாம் செய்கிறார். கடைசியில் அவரை பிரம்மரிஷி என்று வசிஷ்டர் ஒப்புக்கொண்ட பிற்பாடுதான் அது விஸ்வாமித்திரரும் தன்னை பிரம்மரிஷியாக அங்கீகரித்ததாக கொண்டார். அதாவது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி என்று ஒரு வச்சனம் கூட சொல்லுவார்கள். வசிஷ்டரே ஒருத்தரை பிரம்மரிஷி என்று கொண்டாடினால் அது விசேஷம்தான். ஏன்னா அப்படிப்பட்ட பெருமை உடையவர் அந்த வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் என்ன பண்ணினார் என்னால், வசிஷ்டர் யார்? வசிஷ்டா மனுவம்சஜானாம் மகீக்ஷிதாம் வம்சபுரோகிதா. வசிஷ்டா, வசிஷ்டர் அவர் எப்படிப்பட்டவர்? மனுவம்சஜானாம், மனுவம்சத்திலே, அதாவது மனு, இக்ஷ்வாகு, மனு இக்ஷ்வாகு, மாந்தாத்தா என்று அரசர்களுடைய வம்சம் வருகிறது. அதில்
முதல்ல முன்னால இருந்த ஒரு அரசன், அவனுக்குத்தான் மனுன்னு பேர். அந்த மனுவம்சஜானாம், அந்த மனுவம்சத்திலே வந்த அரசர்கள் அத்தனை பேருக்கும், மகிழ்ச்சிதாம் அரசர்கள் அத்தனை பேருக்கும் வம்ச புரோகிதா, வம்ச பரம்பரையா யார் ராஜகுருவோ, யார் புரோகிதரோ அப்படிப்பட்டவர் என்ன பண்ணினார்னா, துவாம் பத்ராசனே சாதரம் நிவேஷ்ய, துவாம் உன்னை பத்ராசனே அந்த சிம்மாசனத்திலே சாதரம் நிவேஷ்ய, நிவேஷ்ய புரோகிதா என்கிற சப்தத்திற்கே என்ன அர்த்தம் தெரியுமோ? புரஹா ஹிதம் பஷ்யதி யஹா சஹா புரோஹிதா. புரோஹிதா என்கிற சப்தத்திற்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். புரோஹிதர் என்னால் ஏதோ நமக்கு வந்து காரியம் பண்ணி வைக்கிறாளே அவரைத்தான் புரோஹிதர்னு சொல்றோம், அது அர்த்தம் இல்லை. புரஹா ஹிதம் பஷ்யதி, நமக்கு பின்னால் விளையக்கூடிய நன்மை எது என்று முன்கூட்டியே ஆராய்ந்து நமக்கு அதை தெரிவித்து நம்மை அந்த காரியத்தில் ஈடுபடுத்தி இப்படியெல்லாம் செய்கிறவர். அதனால அவருக்கு புரோஹிதர்னு பேர். அதனால்தான் அயோத்தியா சாம்ராஜ்யத்திற்கு எது நன்மை என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து அவர், அதனால்தான் அவருக்கு புரோஹிதர் என்று பேர். புரஹா பஷ்யதி ஹிதம், ஹிதம் பஷ்யதி, பின்னால் விளையக்கூடிய நன்மையை ஆராய்ந்து. ஆனால் ராமபிரான் இல்லாத காலத்திலேயும் அயோத்தியா சாம்ராஜ்யமானது நன்றாக ரட்சிக்கப்பட வேணும் என்னால் அதற்கு இந்த பாதுகை சிம்மாசனத்திலே எழுந்தருளிருக்க வேணும் என்கிறதை அவர் முன்கூட்டியே உணர்ந்து செய்தவர். அதனால தான் அவரை மன்வம்சஜானாம் மகிழ்ச்சிதாம் வம்ச புரோஹிதா என்று அந்த புரோஹித சப்தத்தாலே இங்கே சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன். அப்படிப்பட்ட அந்த புரோஹிதரான வசிஷ்டர் என்ன செய்தார்? துவாம் ஏ பாதுகே, ஏ பாதரக்ஷே, துவாம் பத்ராசனே சாதரம் நிவேஷ்யா, இந்த நல்ல உயர்ந்த சிம்மாசனத்திலே மிகவும் ஈடுபாட்டுடன் எழுந்துருள பண்ணி அபியசிஞ்சது, பட்டாபிஷேகம் பண்ணினார். அவர் புரோஹிதராகையாலே பட்டாபிஷேகம் பண்ணினார். பட்டாபிஷேகம் பண்ணினபடியினாலே அவர் புரோஹிதர் ஆனார். இல்லைன்னா அவருக்கு புரோஹிதன்ற பேரே தங்காது என்று இதையெல்லாம் நாம் கொள்ளும்படியாக அப்படி ரங்கேஸ்வர பாதரக்ஷே என்று ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையே என்று அந்த பாதுகையை விடுத்து இப்படிப்பட்ட அர்த்த விசேஷங்களை தெரிவிக்கிறார். ஆஹா, இவர் போய் பட்டாபிஷேகம் பண்ணினபடியினாலே தான் அந்த மனுவம்ச மகிழ்ச்சிதாம் அந்த அரசர்களுக்கே ஒரு நன்மை உண்டாயிற்று, அந்த குலத்திற்கே ஒரு பெருமை உண்டாயிற்று. வசிஷ்டர் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணவில்லை என்றால் அந்த பெருமை இல்லாமலே போயிருக்குமே. ஆயினாலே அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் காட்டி அருளினார். அடுத்தபடியாக 186வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அப்படி அந்த ரத்ன பீட்டத்திலே அந்த பாதுகை சிம்மாசனத்திலே எழுந்தொழி இருந்த பொழுது அது எப்படி இருந்தது என்றால் சொல்லுகிறார், மேரு பர்வதத்திலே விழுந்த கங்கை அதை காட்டிலும் சிறந்து விளங்கியது என்று ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். கிருதாபிஷேகா பவதி யதாவத் ரங்கேஷ பாதாவனி ரத்ன பீட்டே கங்கா நிபாதஸ்நபிதாம் சுமேரோ ஆதித்யகா பூமிம் அதச்சகாரா. அதாவது ராமபிரானுடைய பாதுகைகளை கொண்டு போய் என்ன செய்தார்கள்? அந்த சிம்மாசனத்திலே வீற்றிருக்கும்படி செய்தார்கள். ரத்ன பீட்டே ரத்னாசனே என்று செய்தார்கள். ரத்னாசனம் என்னால் ரத்தினங்கள் இழுத்தது, ஆனால் பொன்னாலான சிம்மாசனம் தான் அது. ஸ்வர்ண பீட்டம் என்றும் சொல்லப்படுவது. அந்த ஸ்வர்ண பீட்டத்திலே பாதுகை எழுந்தருள் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று அதை ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று பார்த்தால், மேருமலையிலே கங்கை இருந்தால் எப்படி இருக்குமோ அது போலே என்று சொல்லாமான்னு பார்த்தா அதை விட இது இன்னும் உயர்ந்ததா இருக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். ஹே ரங்கேஷ பாதுகே ரங்கேஷ பாதாவனி, ரங்கநாதனுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று சொல்றார். அந்த பாதுகை யதாவத் யதா ரத்னபீட்டே பவதி கிருதாபிஷேகா, அந்த ரத்ன பீட்டத்திலே எப்பொழுது நீ எழுந்துருள பண்ணப்பட்டு உனக்கு அந்த பட்டாபிஷேகம் நடந்ததோ அதை கொஞ்சம் நன்றாக அப்படி ஊகித்து பார்த்தால் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், சுமேரோஹோ கங்கா நிபாதஸ்நபிதாம், சுமேரோஹோ நல்ல மேருமலை இருக்கிறது, மேரு பர்வதம், அந்த மேரு பர்வதத்தினுடைய
அதிகா பூமி, அதாவது என்ன, அதனுடைய அத்தியதிகா பூமி, பூமி பூமி இருக்கிறதே அந்த பூமி, அதாவது அதனுடைய அதிகா பூமி என்னால் அதனுடைய மேல் பகுதி, அந்த மேல் பகுதியிலே கங்கை வந்து விழுகிறது. அதாவது ஆகாசத்திலிருந்து விழுகின்ற கங்கை முதல்ல மேருவனுடைய மேல் பகுதியில தான் விழுகிறதான். அப்படி விழுவதனாலே என்ன ஆயிருக்கிறதுன்னா அந்த மேருமலை ஸ்னபிதா என்னால் நனைக்கப்பட்டிருக்கிறது. கங்கா நிபாத ஸ்னபிதா, ஸ்னபிதா ஸ்னபிதாம் என நினைக்கப்பட்டிருக்கிற அந்த மேரு மலையானது அதை என்ன பண்ணித்துன்னு கேட்டா, அதித்யதிகா பூமிம் அதச்சகார, அதை காட்டிலும் அதை இது கீழே தள்ளி இப்பொழுது இது உயர்ந்ததாயிருந்தது. அதாவது இந்த இடத்துல எப்படி நாம் கொள்ள வேண்டும், சிம்மாசனம் என்கிறது மேருமலை போலே. ஏனென்றால் அந்த மேருமலை தங்கத்தாலே ஆகியிருக்கும், இந்த சிம்மாசனமும் தங்கத்தாலே ஆனது. அதனால பார்க்கிற போது சிம்மாசனம் மேருமலை போல இருக்கிறது என்று கொள்ளுவோம். அந்த மேருமலையிலே கங்கையினுடைய விழுகிறது, நீர் விழுகிறது. அதுபோல இப்ப இந்த சிம்மாசனத்திலே பாதுகை எழுந்தருளி இருக்கிறது. இந்த கங்கைக்கும் பாதுகைக்கும் ஒரு ஒத்துமை உண்டு அல்லவா? என்ன ஒத்துமை? கங்கையானது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றது, இந்த பாதுகையும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றது. ஆனால் அந்த கங்கையை காட்டிலும் இந்த பாதுகை உயர்ந்தது என்கிறதை முன்னமே ஒரு ஸ்லோகத்திலேயே வேதாந்த தேசிகன் தெரிவித்திருக்கிறார். என்ன பெருமை? கங்கை என்கிறது ஒரே ஒரு முறை ஒரு சமயம் எம்பெருமானுடைய திருவடிகளுடைய ஸ்பர்சத்தை அடைந்தது. ஆனால் இந்த பாதுகை அப்படி இல்லையே. பாதுகை எம்பெருமானுடைய திருவடிகளை பிரியாமல் எப்பொழுதும் இந்த திருவடிகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, ஏதோ ஒரு காலத்திலே திருவடியினுடைய ஸ்பர்சத்தை பெற்ற அந்த கங்கையை காட்டிலும் எப்பொழுதும் அந்த திருவடியினை ஸ்பர்சித்துக் கொண்டிருக்கிற பாதுகை உயர்ந்ததல்லவா? ஆகையினாலே அந்த மேருமலையிலே படிந்திருக்கிற கங்கையை காட்டிலும் இந்த மேருமலை போல இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய பாதுகை இன்னும் உயர்ந்ததல்லவா? ஆகையினாலே அதைத்தான் என்ன சொல்லுகிறார்னா, அதை எப்படி சொல்லுகிறார்? அதித்யதிகா பூமிம் அதச்சகாரா என்று சொல்லுகிறார். அந்த பூமியினுடைய, அதாவது மேரு பர்வத்தத்தினுடைய மேல் பிரதேசத்தை இது அதச்சகார கீழாக செய்து விட்டது. அதாவது மேலே இருக்கிறதே கீழே தள்ளியது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மேருமலையினுடைய உச்சியில இருந்த விஷயத்தை கீழே தள்ளித்து என்று சொன்னால் அது ஒரு சமத்காரமான பிரயோகம். அது மேலே இருக்கிறத கீழே தள்ளி விடுத்து, மலைமை உச்சியில இருந்ததை கீழே தள்ளி விடுத்துன்னு. அது அதர்ஷக்கார எப்படி கீழே தள்ளித்துன்னா தன்னுடைய பெருமையாலே. ஆஹா, மேருமலையினுடைய உச்சியில இருக்கிற கங்கையையும் கூட இந்த சிம்மாசனத்தில் இருக்கிற பாதுகை கீழே தள்ளி விட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மேருமலையினுடைய உச்சியில இருக்கக்கூடிய கங்கையை காட்டிலும் இந்த சிம்மாசனத்துடைய உச்சியில இருக்கக்கூடிய இந்த பாதுகையானது மிக உயர்ந்தது என்று அப்படி நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த கங்கைக்கு கூட ஒரு குறை சொல்லலாம். என்ன குறை என்றால் ஷடை சம்பந்தம். அதாவது சாதாரணமாக நாம் உண்ணக்கூடிய உணவிலோ தண்ணீரிலோ நம்முடைய மயிரினுடைய சம்பந்தம், முடியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் அதை நாம் உண்ணக்கூடாது. உணவாக இருந்தாலும் கீழே தள்ளிவிடணும், தண்ணீராக இருந்தாலும் கீழே கொட்டிவிடணும். அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கங்கைக்கு என்ன ஆயிருக்கிறதுன்னு கேட்டால் ஒரு ஷடையினுடைய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது. என்ன ஷடை? அது சங்கரன் சடையினில் தங்கி என்று சொல்லும்படியாக கங்கையானது மேருமலைக்கு மேலே விழுகிற பொழுது அது எப்படி விழுந்தது? ருத்ரனுடைய ஷடையிலே தங்கி அங்கிருந்துதான் மேருமலை மேலே விழுந்தது. அதனால அந்த கங்கைக்கு ஒரு குறை, அது ஷடையினுடைய சம்பந்தம் பெற்றது, முடியினுடைய சம்பந்தம் பெற்றது என்கிற குறை உண்டு. ஆனால் இந்த பாதுகைக்கு அக்குறையும் கிடையாது. எம்பெருமானுடைய திருவடிகளோடு நேரடியான சம்பந்தம் பெற்றது. ஆயினாலே இதற்கு இன்னும் பெருமை உண்டு என்று பார்க்கிற பொழுது அந்த மேருமலையில் இருக்கக்கூடிய கங்கையையும் கீழே தள்ளிவிட்டது இந்த சிம்மாசனத்திலே இருக்கிற பாதுகை என்ற அற்புதமான அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।